இப்படிலாம் பக்கம் மேல வந்தா எந்த பாட்டு வேண்டாலும் பாடலாம்.
இங்கே வள்ளியாக நடிக்கும் அருமை சகோதரி கரூரைச் சேர்ந்த சக்தி பாரதி அவர்களுக்கு பொன்னாடையும் மாலையும் அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். சீலைக்கார கோவில் பங்காளிகள் சார்பாக எங்கள் அனைவருக்கும் கைத்தறி ஆடையும் மலர் மாலையும் அணிவித்து கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு உறவினர்களுக்கும் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த அன்பு உடன்பிறவாத சகோதரர் எங்கள் அப்பாவை சொல்கிற அளவுக்குலாம் வயசு இல்லை இருக்கட்டும், இருந்தாலும் அன்பு குடும்பத்தார்கள் அனைவருக்குமே நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கல்வி கடலை கடைந்து அமுதெடுத்து நல்விருந்தாக நாட்டிற்கு அளிக்கும் கவி வாணர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாக கருதும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இறைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூட்டிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல் கொண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமல்ல செய்வது என்பது எளிதல்ல. சலதாரி விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குளமன்றை கொள்வதலால் குறைகடல் வெறுப்பதுண்டோ புலவர தொல் சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றை கொள்வதனால் நெவிழ்வது பெரிய குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தப்பை கலக்கும் பொழுது அது தன் இனமென்று உறவினர் என்று ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறைய விரித்து பறந்து வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு செல் குற்றம் பொல் குற்றம் அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னை சார்ந்தோரையும் மண்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும், அவனின் அருளாசியை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டை காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மொகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்முதவான சகோதரத்துடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயுள்ள முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. ஐயா, எப்ப வந்தீரு? சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தீனா அழகன் முருகனிடம் ஆசை வைத்தீ
முருகப்பெருமானை வணங்கி விட்டாலும் அவர் தன்னையாக ஊர்க்கார் அவதர்மை தோட்டம் அளிக்கும் மாறி காலி நீலி திரிசூழி ஆத்தாளை எங்கள் எங்கமிழாம் புத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவி அடங்கு காத்தாளை அன்னை இமயவளை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை கிளை உடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்து வேற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவாணியின் பொற்பாதங்களை பணியலாமே. கனியமுதை கருணை கடலே துணை நீயே சுந்தரேசரன் மகிழும் மகிழே கடம்பவன குயிலே மாதவன் போற்றும் எழிலே பரமலத்தனை பணிந்தோமே அங்கையற்கண்ணியே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் ஆட்சி செய்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரை மீனாட்சி சன்னிதானம் அந்த அழகிய கொண்டை முடி அலங்கரித்து கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீட்டிருந்தாள் அந்த நன்றி கைது பிடிச்சப்படுத்தி அன்புள்ள அனைவருக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். ஆஹா இந்த சத்தத்தை கேட்டாவே இன்னும் ஒரு தடவை உற்சாகப்படுத்துவது போல அதிகமாக இருக்கும். இருக்கட்டும், இருந்தாலும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்திலே வெள்வி மலை சாலிலே முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தனையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். திணையிற்கும் சேதாரமின்றி பறவைக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானம் பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடு விரட்டம் என்பது அப்பா அப்பாதே வீட்டில் இருக்கார்லத்தா. நீங்களாவது இப்படி சொல்றீங்க. ஆமா, ஒரு சில பேர் என்ன சொல்றாரு தெரியுமா, அப்பா வந்து வருஷம் திரும்பிடுச்சுன்றாங்க. வந்து நாடகத்துக்கு வந்து எங்க அண்ணன் ஒருத்தர் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாலும் தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணு கருத்துமாக காவலை பார்க்க வேண்டும். இந்த காவல் கூடுதலையாக நீங்க எல்லாரும் கூடவே
வரீங்களா? வருவோம்ல. தனியா எப்பவுமே போற பழக்கம் இல்ல. இன்னைக்கு இதே தனியா அலைய விட்டுட்டீங்களா? பக்கியும் இந்த வழியில தானே வரணும். நீங்க ஒரு வேளை காலையில இப்படி வந்துட்டு இப்படி போங்களப்பா. சீக்கிரமாக காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணுங்கட்டமாக காவலை பார்க்க வேண்டும். முருகன் அருளாசி எப்பொழுதும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். வேலுண்டு பிணையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகழுண்டு குறையில்லை, கண்ணனுடைய என்னாலும் நம் வாழ்வில் கவலைகள் என்று வாக்கியத்திற்கு இறங்கிவார். வேலும் மயிலும் அருளாசி புரியமாக அமைந்தாலும் வேலவன் ஒருவனை நினைத்துக் கொண்டு இவ்விடத்தில் காவல் புரியலாம் என்று தந்தையார் சொல் கேட்டு வந்திருந்தாலும் முருகப்பெருமானை மீண்டும் வணங்கிக் கொண்டு மறுபடியும் முருகனை வணங்க போறீங்களா? என்னம்மா ஓயாம முருகனை வணங்குதா இருக்கிற கூட்டமே எதிர்த்து போயிருமா? எங்க முருகப்பெருமான நினைச்சு இந்த இடத்துல வந்திருக்கேன். இந்த இடத்துல அவருக்காக காவல் புரியலாம்னு வந்திருக்கேன். அவரை பத்தி பாடிக்கிட்டே இருக்கலாம். நீங்க பாடணும்னா மார்கழி மாசம் மாலை ஓடுவாங்க, அங்க உட்காந்து பாடுங்க. வெறும் சாமி பாட்டா. ஆமா சரி, விடிய பண்ணாலும் ஒரு தேங்காவும் சுண்டலையும் கொடுத்து அடிச்சு விட்டுருவாங்க. அது மாதிரி ஒரு பக்தி வேற எதுவுமே கிடைக்காது. ரைட் தாமா, போதும் 2 சாமி பாட்டு படிச்சிட்டீங்கல்ல பாருங்க. பக்தி கூட போதும்ன்ற அளவுக்கு வந்துருச்சு. பக்தி முத்திருச்சுன்னா அப்புறம் ஆமா வேற மாதிரி போயிடலாம். அதனால இல்ல நீங்க சொன்னது போல ஏன் காவலுக்கு நான் மட்டும் வரணும்? சரி 7 பேர் இப்படி இருக்கீங்க, நீங்க போகவும் தானே. எதுக்கு அப்பா என்ன அனுப்பி வச்சிருக்காரு? நீ போனா தாமா, நீ திண்டு விட்டு வீட்டுல சும்மாவே கிடைக்கன்னு சொல்லி தான் உன்னை அனுப்பி விட சொல்றாரு அப்பா. அது மட்டும் காரணம் இல்லனே. இந்த இடத்துல என்னைக்காவது கொண்டு எங்க என்னைக்காவது வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லுங்க பாக்கலாம். இல்ல தினமும் நாடகத்துக்கு வா, வேலைக்கு வா, காவலுக்கு வந்து சொல்லி கூட்டிட்டு போயிட்டு தினமும் நம்ம வந்திருக்கோம். என்னைக்காவது வீட்டுல தூங்கலாம்னு பார்த்தா விடுறீங்களா? ஓய்வெடுப்பதற்காக. இந்த காவல் எதற்காக தெரியுமா? எம்பெருமான் முருகனிடம் நம்பி தலைவன் வேண்டிக் கொண்டாரோ. 7 ஆம்பளை பிள்ளையா போச்சு, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை கொடு முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டாரோ. பாருங்க கேட்டதுமே கொடுத்துட்டாரு முருகன். வள்ளி கிழங்கு தோன்றிய பள்ளத்தினரிய வள்ளி கொடியில ஒரு குழந்தையை கண்டெடுக்க வைத்தாரு. யார கொடியில கண்டெடுத்தாங்க? பார்த்தா அப்படி தெரியலையே. அது அப்ப சின்ன பிள்ளைல தேனும் தினைமாவும் கொடுத்து திடகாத்தமா வளர்த்து விட்டாரு. இவ்வளவு திடகாத்திரமா வளர்க்க கூடாது. போது நிப்பாடு கண்ணு வச்ச முதல் உன் காலடி மண்டலத்தை போய் சுத்தி போடணும். அப்பேற்பட்ட கந்த பகவான் கொடுத்ததுனால் முருகா உனக்காக வேள்வி மலை திணைகள் விதைக்கப்பட்டு அந்த திணைகளை காவல் செய்யும் பொருட்டு இப்பெண்மணி பருவத்திற்கு வந்தவுடன் அனுப்பி வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டார். இப்ப பருவத்துக்கு வந்தாச்சா? 13 வயசு ஆச்சு எனக்கு. அதனால அப்படி ஆச்சரியமா பார்க்க கூடாது. கதையின் முறைப்படிதான் சொல்லியிருக்காங்க. 13 வயதோடு காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு அப்பா வேண்டுதல். அப்பாவோட வேண்டுதலை நிவர்த்தி செய்ய நான் வந்திருக்கேன். பெற்றவர்கள் பெற்ற கடனை பிள்ளைகள் அடைக்கணும். இப்ப அப்படியா இருக்கு? பிள்ளைய வச்ச கடனை ஃபுல்லா பெத்த உடச்சுக்கிட்டு அப்பேற்பட்ட தன்மையில் அப்புறம் என்னையும் பெத்த, என்னை மட்டுமா பெத்த, எனக்காக கடை வாங்கின அப்படின்னு கேட்க கூடாது. அவர்கள் வைத்த கடனை எதுவா இருந்தாலும் நம்ம தான் அடைக்கணும். அப்பா நேர்த்தி கடை வச்சிருக்காரு முருகன்ட்ட, அதை நிவர்த்தி செய்ய நான் வந்திருக்கேன். அதுவும் ஒரு காரணம். கொஞ்சம் 5 வயசுல இருந்து எனக்கு அவர் மீது காதல். சும்மா சொல்லுமா ஏதோ ஒரு விஷயம் காதல்னே. காதல் யார் மேல? அந்த அழகன் மீது. எந்த அழகன் மீது? ரொம்ப அழகா இருப்பாரு. அவர் ஆயுதத்தை பார்க்கலான்னு கோடான கோடி கண்கள் காத்துக்கிட்டு இருக்கும். அவர்கிட்ட இருக்கிற ஆயுதம் மாதிரி மற்ற உலகத்துல யாருக்குமே இல்ல. என்னமா சொல்ற? ஆமா, பேரழகு படைத்தனேங்க. மன்மதன் தான் உலகத்துல அழகுன்னு சொல்லுவாங்க. 1000 மன்மதன் சேர்ந்தால் எவ்வளவு ஒரு அழகா இருப்பாரு. அப்பேற்பட்ட பேரழகன். எப்படி சொல்லுங்க? அடையாளம் சொல்லவா? சொல்லுங்க, அடையாளத்தை சொல்லிருங்க. எவ்வளவு வேகமா சொல்லுமா அவ்வளவு சொல்லிட்டு சீக்கிரமா வீட்டை பக்கம் போகலாம். நீங்க சொன்ன டயத்துக்கு கிளீனா எப்படி வந்திருக்காங்க? எங்க அண்ணன் வேகமா முடிச்சிடுன்னு சொல்லிட்டாரு. 12 மணி கூட அகலமா நீ உன்னை அனுப்பியிருக்கணும். ஆனா இவ்வளவு நேரம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப பெருமிதம். அப்பேற்பட்ட கண்ணன் இடத்துல காதலை எப்படிலாம் சொல்லணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் தெய்வத்தை சந்திக்கிறேன். இன்னைக்குதான் இந்த அமைப்புல பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இப்படி ஒரு அமைப்புல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பக்க மேடங்கள் அதான் வாத்தியார் 3 நாளா நான் இந்த முஞ்சியத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கீழே கோயில் கூடி பாக்குறேன்னு சொல்லாதனே. இது இருக்கு கண்டு உனக்கு எப்படிலாம் கை வாசிக்கணும்னு தெரியும். இல்லைன்னா நீ என்ன வேலை பார்க்க எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு தெரியும். ஒருவர் இருக்கும் பொழுது அவர்களோட அருமை தெரியாது. கொஞ்சம் தூரமா விலகி செல்லும் பொழுது அவர்களோட அருமை நம்மளுக்கு தெரியும். அப்பேற்பட்ட தன்மையில இப்படி பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அமைப்புல பார்க்கல எனக்கு மிகவும் சந்தோஷம். அதனால காதலிக்கலாமா? காதலிக்கலாமா? நான் காதலிக்கிறேன், நீங்க பார்க்கணும். இதான் உங்க தலையெழுத்து. எங்க தலையெழுத்து என்ன வேணும் சொல்றது? நீ பாருங்க நான் எப்படி காதலிக்கிறேன். யார்கிட்டயும் கேட்க முடியாது. 2 பேர் தான். சொல்ல போனா 3 பேர், ஒருத்தர் அங்கிட்டு ஓடிட்டாரு. அதனால இந்த இடத்துல இப்படி நீங்க மட்டும்தான். பாடல்
இப்படிலாம் பக்கம் மேலே வந்தால் எந்த பாட்டு வேண்டாலும் பாடலாம்னு ஒரு ஆசை தான். அப்பேற்பட்ட அமைப்பு அது கொடுத்து வைத்தது. இந்த விரல்களில் தான் இந்த சத்தங்கள் வருகின்றன என்று 4 பேர்த்துக்கும் கேட்கும் அளவில் இருந்தாலும் இந்த தன்மையோடு காலத்தையும் நேரத்தையும் மனுஷத்து நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். காலம் வந்து நடக்காதவன் கோழிலிருந்து குரங்கு கொப்பாக நடப்பான் என்ற தன்மையிலே முருகப்பெருமானை வணங்கிக் கொண்டே இருந்தாலும் 6 படை வீடுகளும் அவனுக்கென இருக்க எனக்காக பிடித்தமான ஒரு ஸ்தலம். 6 படை வீடு முருகனுக்கு. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 2ஆம் படை வீடு திருச்செந்தூர், 3ஆவது படை வீடு பழமேனி பழனி, 4ஆம் படை வீடு சுவாமிமலையும், 5ஆம் படை வீடு திருத்தணியையும், 6ஆவது படை வீடு பழமுதி சோழ. ஞாபகம் இருக்கா? 1.5 மணி நேரம் பேச விட்டு போனே பக்கி பயில. நீ தீர்த்தாடத்துக்கு நேரம் 2 மணியா கிடைச்சிச்சு. அப்பேற்பட்ட தன்மையில உங்களுக்கு எந்த வீடு பிடிக்கும்? எங்களுக்குலாம் திருச்செந்தூர். அண்ணே உங்களுக்கு, அண்ணே உங்களுக்கு, ஐயா உங்களுக்கு எல்லாரும் மொத்தமா போயிட்டு வந்தீங்க. இப்ப கூட போய் அவர் கோயிலுக்காக முடி எடுத்துட்டு வந்திருக்காரு. எனக்கு பிடிச்ச வீடு இந்த வீடு தெரியுமா? எந்த வீடு? பழனி மலை. அது ஏத்தா பழனி மலை? அங்க முருகன் ரொம்ப அழகா இருப்பார். எப்படி? கோமணத்தோட இருக்காரு. ஆண்டி குளம் சொல்ல வந்தா ஆண்டி குளம் சொல்ல. ஆண்டி குளத்தை எங்க எல்லா ஸ்தலங்களுக்கு மேலே சென்று இறைவனை வணங்கி இப்படி கீழே வரணும். ஆனா நீங்க சொன்ன திருச்செந்தூர்ல மட்டும் பாருங்க, கீழே இறங்கி சென்று இறைவனை கண்டு மேலே வரணும். வெற்றிக்கான ஸ்தலம். நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும், தொழில வெற்றி பெறணும், முதல்ல எங்க போனோம்? திருச்செந்தூர் தான் போனோம். ஆனா எனக்கு என்னமோ அந்த ஆண்டி கோலத்தை பார்க்கணும்னு. சரிம்மா சரி, நீ கல்யாணம் மட்டும் முடியுமா? ஆண்டி கோலம் இல்லாம பார்க்கலாம். வேணாம், இன்னைக்கு வேணா முருக பெருமான அந்த கோலத்துல வர சொல்லி. இன்னைக்கு தானே? ஆமா, ரவிதரன் கோமணத்தோட வந்தா ஈச்சு புடிங்குங்க. ஏற்கனவே லட்சணம் இருக்கிற அந்த தன்மையோடு அந்த கண்ண பெருமானை காணலாம் என்ற ஆசையோடு இருந்தாலும் சாணம் போது என்னுடைய முருகப்பெருமானுக்காக எத்தனையோ மலர்கள் எடுத்து சூடி கொண்டாலும் அந்த மல்லிகையின் மலரை எடுத்து சூடலாம் என்று ஒரு ஆசை. என் நண்பன் பொன்னான மலரல்லவோ
கேட்ட தன்மை. நன்றி நன்றி. என்ன அந்த மல்லிகை மலராக அவனுக்காக வீசிக்கொண்டே இருக்கலாம். என்னை எவ்வளவு கால நேரத்தோடு அனுப்பிச்சாங்களோ அவர்களே இந்த கால நேரத்தோட சந்திக்கணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் மாமன்னர்கள் மருது சகோதரர்களை வணங்கலாம் என்ற ஒரு ஆசை. ஏன் நம்மளுடைய தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டு வரைக்கும் விரைவா போற்றி என்று சொன்னார்கள். தென்னாட்டில் சிவன் இருப்பதால் ராமேஸ்வரத்தை சொல்லுவாங்க. ஏன்னா ஜோதி லிங்கங்கள்ல 12 லிங்கங்கள்ல முதல் லிங்கமாக திகழ்வது ராமேஸ்வரமா. அதுபோல தென்னாட்டில் பிறந்த கலைமகன் தென்னாட்டு கலைமகன் என்று அழைக்கக்கூடியவர். நீங்க என்ன அப்படி சொல்றீங்க? அவனை சொல்லுவேனா ஏதோ இந்த பேரை வச்சுக்கிட்டு சுத்திரியா? தென்னாட்டு கலைமகனா முதல்ல பசுமொன்று கண்டெடுத்த ஊனா முத்துராமலிங்க தேவர் ஐயா. பிறகு நமக்கெல்லாம் விருதுநகர் மாவட்டம் இதுவும் தென்னாடு தான். அப்பேற்பட்ட தென்னாட்டில் கிடைத்த 2 சொத்துக்கள் முத்துக்கள் என்ற தன்மையிலே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு அளித்து அந்த சமஸ்தானத்தை திருப்பி கொடுத்த பெருமை யாருக்கு என்று சேரும் என்றால் மருது சகோதரர்களுக்கு தான் சேரும். பல ஆண்டுகள் கழித்து அந்த பகுதி மட்டும் கிடையாது குமரி வரைக்கும் சென்று அவர்களுக்கெல்லாம் நிலைநாட்டியவர்கள். அவர்களின் புகழை பாடலாம். சொல்லுண்ணா இந்த மல்லிகைன்னு பழைய பாட்டெல்லாம் எடுக்க மாட்டேது. உங்களுக்கே பழைய பாட்டு பிடிக்கல, இனிமே பழைய பாட்டு பாடலாமா? இப்போ புது பாட்டா இப்ப பாடுறேன் பாருங்க. ஆத்தி முடியாது, நான் என்ன பண்ணுவேன்? நறுக்கணும். இனிமே அருவாமணி எடுத்துருவாங்கல்ல, நறுக்கிறோம் மொத்தத்துக்கு. சாந்து பட்டி ஆழக்கடலில் தேடிய முத்து ஆசை சுகத்தில் தோன்றிய சொத்து. ஆழக்கடலில் தேடிய முத்து ஆசை சுகத்தில் தோன்றிய சொத்து.
ஆள